கொஞ்சம் நல்ல கருகருப்பு தன்மை பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது சார். முன்னாடி உள்ள இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு சார். ஒரு ஏக்கருக்கு இவ்வளவுன்னு பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அதை வாங்கி அடிச்சதுக்கு அப்புறமே நல்ல கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு பாருங்களேன், இதில் எப்படி தெளிவாக தெரியுமா, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சார். இது செயற்கை உரத்துக்கும் இயற்கை உரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் வணக்கண்ணே. சொல்லுங்க. நான் ஸ்கை நிறுவனத்திலிருந்து எப்படி வரேன். நம்ம பட்டுக்கோட்டை ஏரியா உள்ள சுத்தோட்டரம் நான் பார்த்துருக்கேன். உங்க பேர் உங்க ஊர் அறிமுகப்படுத்தீங்க. தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் தாலுக்கா நெய்வேலி தென்பாதி கிராமத்துல இருந்து. என் பேர் சதீஷ். ஓகே. ஃபீல்டு பார்த்துருக்கப்போ நாற்று ஓட்டுற ஸ்டேஜ்ல இருந்துச்சு. இப்போ வந்து சாரல் பிளட் ஈல்டு இதெல்லாம் பயன்படுத்துன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணி கடையில் வாங்கி போறேன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா போட்டு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த சாரல் உரம் வாங்கி போட்டேன் சார். அதுக்கப்புறம் நல்லா தூர் கட்டி கொஞ்சம் நல்ல கருகருப்பு தன்மை பார்க்கறதுக்கு அருமையா இருக்குது சார். அதுக்கப்புறம் 20-25 நாள்ல வந்து பார்த்துட்டு நல்லா வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு கொடுத்துருந்தீங்களா, அது அதுக்கப்புறம் வாங்கி போட்டதுக்கு அப்புறம் தான் வாங்கி பறிஞ்சு முன்னாடி உள்ள இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு சார். அதுக்கப்புறம் தண்டு ஒரு சைஸ்ல தொண்டை கதிரா இருக்கப்போ உங்களுக்கு ஈல்டு இன்னொரு மருந்து கொடுத்தோம். அது எப்படி சார்? ஒரு ஏக்கருக்கு இவ்வளவுன்னு பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அதை வாங்கி அடிச்சதுக்கு அப்புறமே நல்ல கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு பாருங்களேன், இதில் எப்படி தெளிவா தெரியுமா, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு ஏக்கருக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு 3 ஐட்டம் மிச்சம் ஆகுது சார். பயன்படுத்தி இயற்கை மாறினப்போ உங்களுக்கு இவ்வளவு மிச்சம் இருக்குங்கிறீங்க. கண்டிப்பா ஒரு 3 ஐட்டம் இருக்கு சார். 2500 3 ஐட்டம் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு உரம்லாம்? ரொம்ப பயனுள்ளதா இருக்கு சார். செயற்கை உரத்துக்கும் இயற்கை உரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஸ்கை உரத்துக்கு ரொம்ப நன்றி. இனிமே இதை தான் பயன்படுத்த போறேன்.